கதா புனஷங்க ரதாங்ககல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச் சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. பெரியோர்கள் எப்போதும் பகவானிடத்தில் வைப்பது ஒரே ஒரு பிரார்த்தனையைத்தான். எனக்கு வீடு வேண்டும், வாசல் வேண்டும், நிலம் வேண்டும், மனைவி குழந்தைகள் வேண்டும், செல்வம் வேண்டும். இது எதையும் பக்தர்கள் பிரார்த்திப்பதில்லை. பகவானை தரிசிக்க வேண்டும், அவனுடைய திருவடிகளை தங்களுடைய தலையிலே தாங்க வேண்டும் என்பதுதான் ஒரு பக்தனுக்கு மிக உயர்ந்த ஆசையாக இருக்கும். விபீஷணன் ராமனிடத்திலே வந்து சரணாகதி செய்தார். அப்போது உனக்கு என்ன வேண்டும், எதற்காக சரணாகதி செய்கிறாய் என்று விபீஷணனிடம் ராமன் கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில், இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி. ராமா, பரதனுடைய தலையில் உன்னுடைய திருவடிகளை வைத்தாயாமே, உன்னுடைய பாதுகையை அவன் தலையால் தாங்கினானாமே, அதே பெருமையை அதே பாக்கியத்தை எனக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் விபீஷணன். அதேபோல்தான் நாமும் பிரார்த்திக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் திரிவிக்ரமாவதாரம் செய்தபோது பகவான் தன்னுடைய திருவடிகளை நம்முடைய தலைகளிலெல்லாம் வைத்திருக்க வேண்டும். நாமும் அப்போது இந்த சம்சாரத்தில் தான் இருந்தோம். ஏதோ ஒரு முலையில் ஏதோ ஒரு பிறவியை எடுத்திருப்போம். அப்போது பகவான் தன்னுடைய திருவடிகளாலே உலகங்களை அளக்கும் பொழுது நம்முடைய தலையிலும் அந்த திருவடியை கண்டிப்பாக வைத்திருப்பார். ஆனால் அன்றைக்கு அதனுடைய பெருமை நமக்கு தெரியாது. அந்த திருவடிகள் எவ்வளவு உயர்ந்தவை, எவ்வளவு அழகானவை, மென்மையானவை, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது பெருமை தெரிந்த பிறகு மறுபடியும் அந்த திருவடிகளை தலையால் தாங்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு பக்தனும் ஆசைப்பட்டு பிரார்த்திக்க வேண்டும். அதேபோல்தான் மகாபலி பிரார்த்தித்தான், உன்னுடைய திரிவிக்ரம அவதாரத்தை நான் முழுவதுமாக காண வேண்டும் என்று. அதற்காகத்தான் காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளே உலகளந்த பெருமாளாக திரு ஊரகம் என்கிற திவ்யதேசத்துக்குள்ளே பகவான் காட்சி கொடுக்கிறார். மகாபலியின் பிரார்த்தனைக்கு இணங்க பெரிய வடிவத்தோடு இங்கு பகவான் இருக்கிறார் என்று ஸ்தல புராணத்தை பார்த்தோம். இப்போது மூலவர் சன்னதிக்கு சென்று பகவானை முதலில் தரிசிப்போம். பகவானுக்கு உயரமான வடிவம், நல்ல 25-30 அடி உயரமான பெருமான் வடிவத்தோடு இருக்கிறார். தன்னுடைய வலது திருவடியை பூமியிலே வைத்துக்கொண்டு இடது திருவடியை வானம் நோக்கி தூக்கி கொண்டிருக்கிறார். 2 திருவடிகளால் தானே உலகம் அனைத்தையும் அளந்தார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஒரு காலை வைத்தவுடனே இந்த கீழ் உலகங்கள் எல்லாம் அளக்கப்பட்டு விட்டன. மற்றொரு கால், இன்னொரு காலானது மேலுலகங்களை எல்லாம் அளந்து கொண்டு போயிற்று. அதே வடிவத்தோடு வலது காலை கீழே வைத்து இடது காலை தூக்கி வைத்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். தூக்கினா 90 டிகிரிஸ் கூட கிடையாது, அதை விட அதிகமாக தூக்கி விண்ணுலகம் அனைத்தையும் அளந்து கொண்டு பகவான் இருக்கிறார். மற்றொரு சிறப்பு, வலது திருவடியை வெறுமனே பூமியில் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த வலது திருவடிக்கு கீழே மகாபலி இருக்கிறார். மகாபலியினுடைய தலையிலே தான் வலத்திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருவடியாலே சத்தியலோகம் வரை 14 லோகங்களையும் பகவான் அளந்தார். இது திருவடிகளை வைத்திருக்கும் இருப்பு. அந்த திருவடிகளில் எவ்வளவு வேலைப்பாடுகள்! பகவானுடைய மூலவர் சித்திரத்தையே சேவித்தீர்கள் என்றால் வேஷ்டி அணிந்து கொண்டிருப்பாரோ இல்லையோ. இப்ப நாமே வேஷ்டி உடுத்திட்டு இருக்கோம். வேஷ்டி உடுத்திருக்கச்சே காலை தூக்கினோம்னால் அதுல எப்படி மடிப்பு மடிப்பா தொங்குமோ இல்லையோ. அதை போல இந்த பெருமானுடைய திருமேனியிலேயே அந்த திருப்பரியட்டம் பீதாம்பரத்தினுடைய வேலைப்பாடுகள் அனைத்தையும் மிக அழகாக சேவித்துக் கொள்ளலாம். இப்படி பெரிய வடிவத்தில் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி என்று அந்த திருவடிகளுக்குத்தான் ஆண்டாள் முதலில் பல்லாண்டு பாடுகிறாள். ஆழ்வார் பெரியாழ்வார் கடைசியா பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று திருவடியை கடைசியா பாடினார். ஆண்டாள் முதலிலேயே திருவடியைத்தான் பாடினாள். அந்த திருவடிகளை சேவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக 2 திருக்கைகள் தான் இந்த பெருமானுக்கு. சங்கம் சக்கரம் எதுவுமே கிடையாது, எந்த ஆயுதமுமே கையிலே கிடையாது. ஏன்னா வாமனன் சின்ன குழந்தை கையில் குடையையும் கமண்டலவையும் வைத்துக் கொண்டுதானே பகவான் சென்றார். திரிவிக்ரமனாக வளர்ந்த பிறகு 2 கைகளில் இடது கையாலே 2 என்கிற எண்ணிக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார். வலது கையாலே 1 என்கிற எண்ணிக்கையை காட்டின்றிருக்கார்.
அடியேன் இப்ப கிட்டக்க பிடிச்சுட்டு இருக்கேன், அவர் நன்னா வெலத்தி கையை நீட்டி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்ப கீழ் உலகங்களை அளந்து விட்டேன், மேலுலகங்களை ஒரு திருவடியால் அளந்து விட்டேன், 2 திருவடிகளுக்கு இடம் கிடைத்து விட்டது, மிச்சம் ஒரு திருவடிக்கு இடம் எங்கே? அப்ப 2 முடிஞ்சு போச்சு, மிச்ச 1க்கு இடம் எங்கேன்னு பகவான் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். அடியை முன்னை இறந்தவாறும் அங்கே நின்ற ஆழ்கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவானுக்கு எவ்வளவு சாமர்த்தியம்! மகாபலியை ஏமாத்தி வரத்தை பெற்றுவிட்டார். அதிலும் 3 அடி மண்ணை கேட்டுவிட்டு, ஆனா எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா 2 அடிக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கும் ஒரு திருவடியை எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்கிறாரே, அந்த வடிவத்தில் தான் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். அப்பதான் மகாபலி என் தலையிலே வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். காமருஷீர் அவுணன், திருமங்கையாழ்வார் மகாபலியை வர்ணிக்கும் போது காமருஷீர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்துன்னு தெரிவிக்கிறார். மகாபலியை பார்த்து ஆழ்வாருக்கு பொறாமையாம். காமருஷீர், அவனை பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு, மகாபலியை போல இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை என்று ஆழ்வார் தெரிவித்தார். ஏன் சுவாமி, அசுரனா பிறக்கணுமா? இந்திரனை ஏமாத்தி அவனுடைய உலகத்தை எல்லாம் பறிக்கணுமானால் அதற்கல்ல, திரிவிக்ரமனை சேவிக்கும் பாக்கியம் அவனுக்குத்தானே கிடைச்சது. நாம் அந்த பாக்கியத்தை பண்ணவில்லை. யோசிச்சு பாருங்க, மனுஷனா வாழலாம், ஆனா பெருமானை சேவிக்க முடியாதுன்னு சொன்னா ஒத்துப்பீளா? இல்ல மகாபலியா அசுரனா பிறக்கணும், ஆனா பெருமான திரிவிக்ரமனை சேவிக்க முடியும்னு சொன்னா ஒத்துப்போமா? கண்டிப்பா தரிசனம் கிடைக்கிற பிறவிதானே உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால காமருஷீர் அவுணன் என்று ஆழ்வார் பாடுகிறார். இப்படி பெரிய திருமேனியோடு பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய உற்சவ மூர்த்தி, அவருக்கும் உலகளந்தான், உலகளந்த பெருமாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஊரகத்தான் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. அவர் சின்ன வடிவத்தில் அபயஹஸ்தம், கதையை பிடித்து கொண்டு சங்க சக்கரங்களோடு உபய நாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். அவர் உற்சவ மூர்த்தி. ஆனா இங்க 2 மட்டும் கிடையாது, மூலவர் சேவிச்சிட்டோம், உற்சவர் சேவிச்சிட்டோம், இன்னும் ஒரு வடிவத்திலே பெருமான் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறார். உலகளந்த பெருமாளை சேவிக்க போவதற்கு முன்னால் ஒரு பக்கத்துல பார்த்தோம்னால் ஒரு சின்ன சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்குள்ள போனா சுவற்றில் ஒட்டிய படிக்கு பகவான் ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கிறார். ஆதிசேஷ வடிவத்திலேயே இந்த இடத்துல பகவான் காட்சி அளிக்கிறாராம். மகாபலி பிரார்த்தித்தான், உன்னை தரிசிக்க வேண்டும் என்று. பாதாளத்துல தான் இருந்தான். பாதாளத்துக்கே நாகலோகம்னு பெயர் உண்டு. பாம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அவனுக்கு எளிமையாக ஆதிசேஷன் வடிவத்திலேயே பகவான் ஒரு முறை காட்சி அளித்தாராம். அதனால அந்த பெருமானும் இந்த சன்னதிக்குள்ளேயே இருக்கிறார். இவரால் தான் இந்த ஊருக்கு ஊரகம் என்று பெயரே ஏற்பட்டது. அது ஊரகம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மருவி ஏற்பட்ட பெயர். உண்மையில் என்ன தெரியுமா பெயர்? உரகம் என்றுதான் இருக்க வேண்டும். சம்ஸ்கிருதத்திலே உரகஹா அப்படின்னு சொன்னா பாம்புன்னு அர்த்தம். அதனால உரகம் அப்படின்னு வார்த்தை பிரிச்சு பொருள் தெரியணுமோ இல்லையோ. உரஸ் அப்படின்னா மார்புன்னு அர்த்தம். க அப்படின்னா கச்சதி, செல்லுவதுன்னு அர்த்தம். பாம்பு கைகால்களால நடக்காதோ இல்லையோ, தன்னுடைய மார்பால தானே ஊர்ந்து ஊர்ந்து போகிறது. அப்ப மார்பை கொண்டே நகர்ந்து செல்லுகிறபடியால் உரகம் என்று பாம்புக்கு பெயர் உண்டு. அப்ப இந்த பெருமானுக்கு உரகத்தான் என்று பெயர் இருக்க வேண்டும். அது மருவி ஊரகம், ஊரகத்தான் என்று பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டு விட்டது. அப்ப இந்த திவ்ய தேசத்துக்கு பெயர் உலகளந்த பெருமாளால் அல்ல, ஊருக்கு பெயர் பெற்றது பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாலே. 5 தலைகள், 5 பணாமண்டலங்களோடு அழகான வடிவத்தில் இப்படி வளைந்து வளைந்து பகவான் ஆதிசேஷ வடிவத்திலே சேவை சாதிக்கிறார். பெரிய வரப்பிரசாதியான பெருமாள். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி திருக்கண்ணமுது பாயசம் கண்டருளுவார்கள். அதை கண்டருள பண்ணி அதை நாம் உண்டோம் என்றால் நமக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் விலகும். சர்ப்பதோஷமோ மத்த பிரார்த்தனைகளோ எல்லாமே நிறைவேறும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்ப இது 3வது வடிவம். சுவாமி, அவர் திரிவிக்ரமன், அவர் ராமன், அவர் கண்ணன் புரிகிறது. பகவான் எதற்கு ஆதிசேஷ வடிவத்துல காட்சி கொடுக்கணும்னால் அவனுக்குள்ளும் தான் தான் இருக்கிறேன்னு காட்டணுமோ இல்லையோ. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு ஜீவாத்மா, அவர் பரமாத்மா, அவர் வேறு நான் வேறுன்னு நினைக்கிறோமோ இல்லையோ. உண்மைதான், அவர் வேறு நான் வேறுதான். ஆனா அந்த பரமாத்மா எனக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறாரோ இல்லையோ. அப்போ ரங்கநாதன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா வரைக்கும் குறிக்கும். பாம்புன்னு சொன்னாலும் பாம்புக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை குறிக்கும். அப்ப அனைத்துமாகவும் சேஷி சேஷன் ரெண்டுமே அவர்தான். சேஷன்னு சொன்னா ஆதிசேஷன், தொண்டன், தொண்டனாகவும் தானே இருக்கிறார். தொண்டை ஏற்றுக்கொள்ளும் திரிவிக்ரம பெருமானாகவும் தானே இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கணும்? தலைவரா மட்டும் அவர் இருந்தா போராதா? தொண்டனாக அவர் ஏன் இருக்க வேண்டும் என்றால் தொண்டன் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியவில்லையே. ஆதிசேஷனாக இருக்கிறார்னால் ஆதிசேஷனை பார்த்துத்தான் நாம் கத்துக்கொள்ள வேண்டும்.
தொண்டன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம் என்று பகவான் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டாலும் அவர் உட்கார்ந்துக்கணும்னா ஆதிசேஷனே சுத்திண்டு ஆசனமாக ஆகிவிடுகிறார். பகவான் நடக்கணும்னா உடனே கொடையாட்டம் வந்திருக்கார். அவர் நடக்கணும்னா காலில் செருப்பா பாதுகையாக இருக்கிறார். அவர் படுத்து கொள்ள வேண்டும் என்றால் படுக்கையாக இருக்கிறார். அவருக்கு வீசிறி வீசனமா மூச்சு காத்தாலேயே அவருக்கு காற்று ஊட்டுவாராம். இப்படி எல்லா விதமான கைங்கரியங்களும் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு ராமனா பிறக்கிறச்சே கூட லக்ஷ்மணனா பிறக்கிறார். கண்ணனாக பகவான் பிறந்தா பலராமனாக பிறக்கிறார். இப்படி யுகம் தோறும் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு எந்தெந்த விதத்தில் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். ஏன் கலியுகத்தில் பிறக்கவில்லையா? ராமானுஷராக பிறந்தார். அதற்கு பிறகு சுவாமி மணவாள மாமனிகளாக மறுபடியும் அவதரித்தார். அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் பகவானுக்கு எத்தனை தொண்டுகளை செய்ய முடியுமோ அனைத்தையும் விடாமல் செய்யக்கூடியவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனை பார்த்துத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் தூங்கினது கிடையாது, சாப்பிட்டது கிடையாதாம். என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ தனி ஒருவனாக ராமனுக்கும் சீதைக்கும் அனைத்து தொண்டுகளையும் செய்தார். அப்ப நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷ வடிவத்திலும் பகவானே காட்சி கொடுத்து அவர் தானே பண்ணி கொடுக்கணும். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு பொதுவா தாய் என்ன பண்ணணும்? தாய் உணவு சமைத்து கொடுத்தால் குழந்தை உண்ண வேண்டும் இல்லையோ? இதுதான் அந்த 2 பேருக்கு பரிமாற்றம்னு வச்சுங்களேன். தாய் சமையல் பண்ணணும், குழந்தை அதை சாப்பிடணும். ஆனா இந்த உறவில் குழந்தைக்கு சரியா சாப்பிட தெரியாது. அது சின்ன குழந்தை 6 மாசம் 1 வருஷம் குழந்தைன்னா எடுத்து கையில கதெல்லாம் கீழே போடும், வாயில போட்டுக்கணும்னே தெரியாதோ இல்லையோ? அந்த தாய் என்ன பண்ணுவா? உடனே கையில இப்படி எடுத்து அதை வாயில போட்டுண்டு காமிப்பா. போட்டுண்டு காமிச்சா அதை பார்த்து குழந்தை கத்துக்க போறதோ இல்லையோ? நான் உடனே கேட்டேன், சுவாமி சமையல் பண்றது தானே தாயினுடைய வேலை, சாப்பிடுறது குழந்தையினுடைய வேலை தானே, தாய் ஏன் சாப்பிட்டு காட்டுகிறாள்னு கேட்டா குழந்தைக்கு தெரியலையே. அதை போல பகவான் தலைவனாக திருவிக்கிரமனாக மட்டும் இருந்தால் நாம் தொண்டு செய்ய வேண்டும். நமக்கு தான் பழக்கமே கிடையாது. தொண்டுன்னு சொன்னாலே நாமெல்லாம் 10 மைல் தூரம் ஓடி போயிடுவோம். சுவாமி எனக்கு யாரான கைங்கரியம் பண்றதுன்னா நான் சரி, நான் இன்னொருத்தருக்கெல்லாம் தொண்டு செய்வதாக இல்லை என்று ஓடி போய் விடுவோம். அதுல பழக்கமே கிடையாது, ஆசையே கிடையாது, எப்படி செய்ய வேண்டும் என்றே நமக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால பகவான் என்ன பண்றார்? குழந்தைக்கு சாப்பிட சொல்லி கொடுப்பாளோ இல்லையோ தாய், ஒரு பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு எப்படி நீர் அருந்த வேண்டும்னு சொல்லி கொடுக்கணுமோ இல்லையோ? இப்படி நதி ஓடுறது, நதியில போய் குனிஞ்சு நாக்கால நக்கி நக்கி சாப்பிடணும்னு யாரான சொல்லி கொடுக்கணுமே. அதை போல பெருமான் நமக்கு கைங்கரியம் செய்வது எப்படி என்று சொல்லி கொடுக்கிறாராம். அதுக்காகத்தான் தானே ஆதிசேஷ வடிவத்திலும் இங்கு காட்சி அளிக்கிறார். தானே மிகப்பெரிய திருவிக்கிரம பெருமானாகவும் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். மதில் கட்சி ஊரகத்தாய் என்று திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல்ல பாடுறார். மதில்களாலே சூழப்பட்ட உயர்ந்த காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் திவ்யதேசத்துக்குள்ளே பெரிய நகரத்துக்குள்ளே ஊரகத்தான், திரு ஊரகம் என்று திவ்யதேசத்துக்கு பெயர். உரகம் என்று பாம்பினுடைய பெயர்தான் மாறி ஊரகம் என்று ஆகியிருக்க வேண்டும். அங்க மொத்தம் 3 பெருமாள்களை சேவிச்சிருக்கோம். ஒருத்தர் பாம்பு வடிவத்திலேயே இருக்கக்கூடிய உரகத்தான், அவர் தான் ஊரகத்தான். அடுத்து உலகளந்த பெருமாள் பெரிய வடிவத்தில் தான் தான் உலகத்துக்கே சேஷி. போய் இடையனுடைய காலுக்கு கீழே உலகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு சொத்து, நான் தான் தலைவன் அர்த்தம் இல்லையோ? அப்ப திரிவிக்ரமாவதாரம் பண்ணா பகவான் என்ன காட்டி கொடுத்தார்? நான் தான் உலகத்துக்கே தலைவன், நீங்கள் எல்லாரும் எனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று. அதுவே ஆதிசேஷனா இருந்து எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படி 2 விதங்கள். பத்ரீகாசிரமம் சேவிக்க போறோமோ இல்லையோ? அங்க பெருமானுக்கு 2 வடிவம், நாராயணன் நரன்னு 2 வடிவத்துல காட்சி கொடுக்கிறார். அவரே உபதேசம் பண்ணார் ஆச்சாரியனாக, அவரே சிஷ்யனாக உபதேசத்தையும் கேட்டுக்கொண்டார். ஏன்னால் சிஷ்யன் எப்படி நடக்கணும்னு நமக்கு காட்டி கொடுக்கணுமோ இல்லையோ? அதை போலத்தான் இங்கும் கைங்கரியம் செய்பவனாகவும் கைங்கரியம் ஏற்றுக்கொள்பவனாகவும் பகவான் இருக்கிறான். உற்சவமூர்த்தியும் சதுர்புதத்தோடு சேவித்துக் கொண்டோம். இனி மத்துமுள்ள சந்நிதிகளை சேவித்து ஆழ்வார்கள் எப்படி மங்களாசாசனம் பாடி உள்ளார்கள் என்பதையும் பார்ப்போம்.